friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம if statement தான் பார்க்க போறோம். அது முன்னாடி சேனலை subscribe பண்ணுங்க, bell button click பண்ணுங்க, அப்படியே வீடியோவை like and share பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் PyDrive ஓபன் பண்ணிக்கலாம். எங்கடா போச்சு? இப்போ ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ரோபோட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. அங்கே ரோபோட் வந்துட்டு ரிப்ளே பண்ண நீங்கள் உதவி பண்ணுறீங்க ரோபோட்க்கு. அப்போது ரோபோட்டை எப்படி நீங்கள் ரிப்ளை பண்ண வைப்பீங்க? இப்போ நம்ம ஹாய்னு சொன்னால் அந்த ரோபோட் திரும்பி ஹாய் சொன்னோம். அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் நேமுன்னு நம்ம அந்த ரோபோட் கிட்ட சொன்னால் அந்த ரோபோட் வந்துட்டு அதோட பேரை சொல்லணும். இல்லைன்னா உன் பேர் யுவர் நேம் இஸ் அந்த மாதிரி நாம் ஏதாவது பேர் சொன்னால் ஓகே மை நேம் இஸ் அப்படின்னு அதை மாற்றிக்கணும். இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பைத்தானில் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் என்னென்னா இஃப் கண்டிஷன். இப்போட்டோன்னே பாருங்கள் ரெட் கலரில் ஆயிடுச்சு. கண்டிஷன் டிக்கு பதிலாக பி போட்டோன்னா கண்டிஷன். அப்புறம் கோலன் போடணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இன்டர்டென்ஷன் அவ்வளோ தேவையில்லை. இன்டர்டேஷன் எரர்லாம் அவ்வளோ வராது. ஆனால் நீங்கள் ஸ்பேஸ் விட்டால் தான் வரும். ஆனால் இஃப் ஸ்டேட்மெண்ட் லூப்லலாம் இன்டர்டேஷன் ரொம்ப முக்கியம். இன்டர்டேஷன் இல்லைன்னா எரர் வரும். இப்போ பாருங்கள் ஓகே வேணாம், ஒரு ஸ்ட்ரிங்கே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். கண்டிஷன் இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸு. எக்ஸாம்பிள் கண்டிஷன்னு எத்த சொல்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் அது பேர் தான் கண்டிஷன். ஒரு வேளை நம்ம ஈக்குவல்ஸ் டு கண்டிஷனுக்கு நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஆப்ரேட்டர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிலனா பைத்தான் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போய் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்ரன்ஸ் வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் கிளியராக புரியும். ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர்னால் என்ன? ஈக்குவல்ஸ் டு அப்புறம் more than or equals to, more than less than or equals to, not equals to. இதுதானே வரும். அதே தான். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நம்மன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். நம் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போது அந்த கண்டிஷன் எடுத்துடலாம். நம் லெஸ் தேன் மோர் தென் 0. இந்த கோலன் கன்ஃபார்மாக இருக்கணும். அப்போ தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். நீங்கள் என்டர் கொடுத்தீங்கனாலே ஒரு டேப் ஸ்பேஸ் வரும். இது ஒரு டேப் தான் இன்டர்டேஷன் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் ஒரு டேப் விட்டு என்ன எழுதுனாலும் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். இப்போ நீங்கள் எல்லாரும் வேறு ஏதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா எரர் வரும். இன்டர்டேஷன் எரர் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டர்டேஷன் பிளாக். ஒரு டேப் தான் ஒரு பிளாக்குன்னு சொல்லுவோம். என்டர் கொடுத்து இப்போ இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திங்கன்னா
ஒன்றும் வராது பாருங்க. நம் இப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம் இஸ் மோர் தென் 0. இப்போது என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில பேர் ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கலாம். சில பேர் நம் இஸ் மோர் தென் 0 அப்படின்னு நடக்கலாம். ஆனால் நடக்கிறது என்னென்னா ஒன்றுமே நடக்காது. இப்போ ஏன் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறேன். இந்த லைனுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு வேளை நம் வந்துட்டு 0வை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, அப்போது சாரி ஃப்ரெண்ட்ஸ், மோர் தென்க்கு லெஸ் தென் போட்டேன். நம்ம வந்துட்டு 0வை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அப்போ இதை பிரிண்ட் பண்ணும். ஆனால் நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோம். இது 0 வந்துட்டு 0க்கு ஈக்குவல் தான் இருக்குது, ஜாஸ்தியாக இல்லை. இப்போ நம்ம 9ன்னு கொடுத்தோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வேரியபிளில் கொடுத்துருக்கு, இதை கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம் இஸ் மோர் தென் 0. ஆனால் இப்போது அந்த ரோபோட் எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம இங்கே யூசர் சேஸ் ஹாய், அப்போது இங்கே சே ஹாய் அந்த மாதிரி. இங்கே இஃப் யூசர் சேஸ் ஹாய், இங்கே சே ஹாய் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போது யூசர் வந்துட்டு வாட் இஸ் யர் நேம் கேட்டால் அந்த ரோபோட் வந்துட்டு தன்னோட நேமை பிரிண்ட் பண்ணணும், பேசணும், தன்னோட நேமை சொல்லணும். ஆனால் எப்படி வரும்? நம்ம இங்கேயே போட்டோன்னா அப்புறம் ஹாய்க்கு ரிப்ளை வராது. நீங்கள் நினைக்கலாம் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போடலான்னு. ஆனால் ஒரு வேளை இது அவங்க வந்துட்டு தமிழில் வேறு ஏதாவது லாங்குவேஜில், ரோபோட்டுக்கு தெரியாத லாங்குவேஜில் பேசிட்டா ராங் அப்படின்னு வரணும். இது எனக்கு புரியலை அந்த மாதிரின்னு சொல்லணும். ஆனால் இதை தான் சொன்னாங்கன்னு அவங்களுக்கு அவங்களால இது பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். எல்ஸுக்கு கண்டிஷன் இல்லை, இஎல்எஸ்சி ரெட் கலர் ஆயிடுச்சா, அதான் கோலான் போட்டால் கண்டிஷனே இல்லை, உள்ளே என்ன கொடுக்கணும்னு பண்ணோம். இப்போது பிரிண்ட் num is less than 0. பாருங்கள், -1 வைக்கிறேன். இப்போ பாருங்கள், num is less than 0 வந்துச்சா. இப்போ நான் ஒரு வேளை 0ன்னு வச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு வேளை 0ன்னு வச்சா என்ன வரும் கேஸ் பண்ணுங்கள். சில பேர் நினைக்கலாம் ஒன்றும் வராதுன்னு, ஆனால் நடக்குது நம் இஸ் லெஸ் தென் 0ன்னு. ஆனால் நம்ம 0 கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே லெஸ் தென் 0 வருது. அப்போது இது கரெக்டாக இல்லையே. நீங்கள் நினைக்கலாம் லெஸ் தேன் 1 அந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு. ஆனால் கரெக்டாக 0 வந்து கண்டுபிடிக்குது. நீங்கள் இப்படி நினைக்கலாம், நம்ம இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போடலாம். நம் ஈக்குவல்ஸ் டு, ஆனால் இப்படி போடலான்னு நினைப்பீங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர்ஸில் டபுள் ஈக்குவல்ஸ் டு வரும். நார்மலான ஈக்குவல் டு போட்டால் எரர் தான் வரும். 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்படி பண்ணலாம். ஆனால் இதில் உங்களுக்கு இது ஆகும். இப்போது 1 போட்டால் இங்கே பாருங்கள்,
num is more than 0, num is less than 0. எதுக்கு இந்த num is less than 0 அந்த மாதிரி வந்துச்சுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு போவோம் பிரிண்ட் ஆகும். அப்புறம் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு இருக்கிறதுனால இங்கே இது திரும்ப இங்கே வரும் போவோம். ஈக்குவல் டு 0வான்னு பார்க்கும் இல்லையா, அதனால எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். ஜாவாவில் எல்சிஃப்னு சொல்லுவாங்க, இதில் எல்இஃப். இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். எல்ஸில் இருக்க இஎல்ஓ, இஃப்பில் இருக்க ஐஎஃப்ஓ சேர்த்து கம்பைன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், num is more than 0. இதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு மொத்தம். இப்போ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னால் ஒன்றும் இல்லை, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போகிறது தான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மோர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போடலாம். மோர் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஒரு வேளை நம்ம வந்துட்டு 0வை விட அதிகமாக இல்லைன்னா 0 விட 0வாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இதுக்குள்ளே போடணும். இதுக்குள்ளே நம்ம இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போடலாம். இஃப் நம் மோர் தேன் 0. இப்போ நம்ம ஒரு டேப் ஸ்பேஸ் பண்ணணும். நான் இந்த கீபோர்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கனால இங்கே கீபோர்டில் டேப் இருக்குது. உங்களுக்கு இங்கே தான் டேப் வரும், இந்த பார்க்கில் இங்கே தான் டேப் வரும். ஒரு வேளை இந்த கீபோர்ட் வேணும்னா ப்ளே ஸ்டோரில் கோடிங் கீபோர்டு அந்த மாதிரி நிறைய டைப் பண்ணுங்கள். ஹேக்கர்ஸ் கீபோர்ட் கூட இருக்குது, எது பிடிச்சிருக்கோ டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் 4 ஸ்பேஸ் விட்டாலே போதும். இப்போது எல்ஸ், இதுக்குள்ளேயே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. எல்ஸ் நம் பிரிண்ட் num is 0. இப்போ பாருங்கள், num is more than 0ன்னு வந்துச்சா. இப்போ 0 கொடுத்தோன்னா num is 0ன்னு வரும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்க்கும். இது டீபக் ஆப்ஷனு. இதை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு num equal to 0ன்னு பார்க்கும். ஸ்டெப் இப்போ இது பார்க்குது. இப்போது பைத்தான் இதை பார்த்தோன்னே மோர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டதுனால இது 0 வந்தாலும் பரவாயில்ல, 0 விட ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம num equal to 0ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் ஸ்டெப், இது 0வாக இருக்கிறதுனால உள்ளே போயிடுச்சு. இப்போது இஃப் நம் மோர் தேன் 0ன்னு கொடுத்துருக்கோம், அது இல்லை, அதனால் எல்ஸ்க்கு போகும். எல்ஸ்க்கு போய் இந்த பிரிண்ட் num is 0 அதை பிரிண்ட் பண்ணிவிடும். அவ்வளோதான், புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இங்கே கிளிக் பண்ணாலே டீபக் ஆகும். இது பேர் டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிப்போம். இங்கே நம்ம பைத்தான் டுட்டோரியலில் தான் லாஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்.
போய் tutorial 6 சேவ் பண்ணிடுவோம். tutorial 6.py. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரன் பண்ணிக்க முன்னே நம்பரை வைக்கலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்புட்டுன்னு போட்டுடலாம். இன்புட் ஸ்டேட்மெண்ட்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிலன்னா இது ஃபங்க்ஷனு. இன்புட் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிலன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போன வீடியோ லிங்க்கை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. என்டர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 0. ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று வந்துட்டேன். இப்போ வந்த எரர் என்னன்னா str more than or equal to support between instance of str and int not supported. Sorry friends, இது இன்ட்டால் மட்டும் தான் மோர் தென் ஈக்குவல் டு அதெல்லாம் பார்க்க முடியும். ஈக்குவல்ஸ் டு வேணும்னா ஸ்ட்ரிங்கில் பார்க்க முடியும். இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னா, இது வந்துட்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம்ல, இது எல்லாமே ஸ்ட்ரிங்கால் சேவ் ஆகும். அதனால் ஸ்ட்ரிங்கால் பண்ண முடியாதுன்னு எரர் வருது. இதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கிறது இன்ட் ஆக்கும். அதுக்கு நீ என்ன வேர்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அது எல்லாம் இன்ட் ஆக்காது. ஸ்ட்ரிங்கில் 0 1 கொடுப்போம்ல, அதுதான் இன்ட் ஆக்கும். இன்ட் ஃபங்க்ஷன் str இந்த ஃபங்க்ஷன்லலாம் டேட்டா டைப்ஸோட எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 0 num is 0 வந்துச்சா? பேசாத யூ என்டர்ட் your number. இந்த மாதிரி எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட். இப்போ 0. your number is 0. இப்போ 5. your number is more than 5. இப்போ -5. your number is less than 0. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இதை வச்சு என்ன ஒரு நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி என்ன ரிப்ளை பண்ணுற மாதிரி இதை வச்சு உருவாக்கலாம். அது அப்புறம் பார்க்கலாம். Thank you for watching my video friends.